வணக்கம். என்னோட பேர் ரோசிமரியா. நான் வித்யாரம்பத்தில் அசிஸ்டன்ட் ஸ்டேட் கோஆர்டினேட்டராக திருச்சி டிஸ்ட்ரிக்டில் புல்லாம்படி பிளாக்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் எங்களோட கிராமத்தில் வீட்டு ஈவினிங் சென்டர்ஸ், இஎல்இ, இஎல்எம், லைப்ரரி, டாய்லெட் அப்படின்னு புல்லாம்படி பிளாக்ல இருக்க 19 வில்லேஜஸில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வில்லேஜஸ்லாம் நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி வில்லேஜ் டெவலப்மெண்ட் குரூப் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் எங்களுக்குலாம் அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஏழை குழந்தைகளுக்கு தரமான கல்வி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க மூலமாக குழந்தைகளுக்கு நாங்கள் தரமான கல்வி கொடுத்துருக்கோம். அந்த தரமான கல்விங்கிறது குழந்தைகளை நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ் மூலமாகவும், அதே மாதிரி அந்த வில்லேஜஸில் நாங்கள் இஎல்இ பண்ணிட்டு இருக்கோம். ஈஸி லேர்னிங் இங்கிலீஷ்னு பேசிக் கிராமர் நடத்திட்டு இருக்கோம். அதனால அந்த ஸ்கூலில் இருக்க ஹெட்மிஸ்டர்ஸ் மூலமாகவும் பேரண்ட்ஸ்களுக்கு தெரியப்படுத்தி அந்த பேரண்ட்ஸில் எங்களுக்கு வந்து வாலண்டரியாகவே கேட்டு இது மாதிரி ஈவினிங் டியூஷன் நடத்த வேண்டியது, எங்கள் குழந்தைங்களுக்கு பேசிக் நாலேஜ் வேணும், அடிப்படை கல்வியை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கேட்குறாங்க வாலண்டியா. அதனால நாங்கள் எல்லா வில்லேஜஸ்லையும் புல்லாம்படி பிளாக்ல உள்ள எல்லாத்துலேயும் நடத்திட்டு இருக்கோம். குறிப்பாக அழுதுரைப்பூர் வில்லேஜில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அழுதுரைப்பூர் வில்லேஜ்லையும் எப்படி எங்களுக்கு தெரிஞ்சுன்னா, அந்த விடிஜி மூலமா பேரண்ட்ஸ் நிறைய பேர், பஞ்சாயத்து தலைவர், உறவினர்கள் இவங்கெல்லாம் அதை கலந்துப்பாங்க. அப்படி கலந்துக்கிறப்ப அவங்க வந்து அழுதுரைப்பூர் வில்லேஜஸ்லையும் நீங்க போய் கேளுங்க, வித்யாரம்பத்தில் இருக்கவங்க நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, பேசிக் நாலேஜ் என்ன சொல்லி தராங்க அப்படின்னா. அப்படி நாங்கள் வந்து அந்த வில்லேஜ் அழுதுரைப்பூர் வில்லேஜ் செலக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குழந்தைங்க அந்த வில்லேஜுக்கு இருக்க பிடி சென்டர்ஸ்ல 3 சென்டர்ஸ், ஒன்று கிட்ஸ், இன்னொன்று ஜூனியர், இன்னொன்று சீனியர். இந்த 3 சென்டர்ஸ்லையும் குழந்தைகளை நாங்கள் எப்படி செலக்ட் பண்றோம்னா, அண்டர் அச்சீவர்ஸ், அதாவது பேசிக் தெரியாத, தமிழ்ல எழுத்துக்கள் தெரியாம இருக்கும், இங்கிலீஷ்ல லெட்டர்ஸ் தெரியாம இருக்கும், மேக்ஸ்ல நம்பர்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ்லாம் தெரியாம இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளை நாங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு சென்டர்ஸுக்கும் 20 குழந்தைகள்னு நாங்கள் மாநில வகுப்பு நடத்துவோம். இப்போ கிட்ஸ் சென்டர்ல பார்த்தீங்கன்னா பால்பாடி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகளும் இருப்பாங்க, ஜூனியர் சென்டர்ல செகண்ட் ஸ்டாண்டர்டும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகளும் இருப்பாங்க, 4th 5th ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து சீனியர் சென்டர்ல இருப்பாங்க. இப்படி ஒரு வில்லேஜுக்கு நாங்கள் 60 குழந்தைகளை செலக்ட் பண்ணி ஈவினிங் சென்டர்ஸ் நடத்துகிறோம். இந்த மாதிரியான நாங்கள் நிறைய சென்டர்ஸ் நடத்துகிறோம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து பண்ண முடியல, ஏன்னா ஃபண்ட் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்கிறதுனால நிறைய வில்லேஜில் 19 வில்லேஜஸில் பண்ணுறோம். இன்னும் புல்லாம்படி பிளாக் ஃபுல்லாக பண்ணோம். அதில் 30-35 வில்லேஜஸ் இருக்குது. பக்கத்தில் 4 பிளாக்லேயும் நாங்கள் ஃபுல்லாக பண்ணோம். அதுக்கெல்லாம் தேவையான வசதிகள் எங்களுக்கு கிடைச்சதுன்னா நாங்கள் எல்லா கிராமங்களையும் நல்லா செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. குழந்தைங்களுக்கு தரமான கல்வியை கொடுக்க முடியும். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே, கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் எல்லாமே மெட்டீரியல்ஸ் மூலமாக இருக்கும். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா விளையாட்டு முறையில் தான் சொல்லிக் கொடுப்போம். அது எல்லா மெத்தடாலஜியும் எல்லா ஸ்கூலில் இருக்கிற எல்லாத்துலேயுமே நாங்கள் எங்களோட வித்யாரம்பரோட மெட்டீரியல்ஸ் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைகள் சந்தோஷப்படணும், தரமான கல்வியை கற்றுக்க முடியுது. அதே மாதிரி நாங்கள் அதுக்கான டீச்சர்ஸ்களை எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் போடும் பொழுது அதில் பேரண்ட்ஸில் கலந்துக்கிறாங்க இல்லையா, அவங்கள யார் நல்லா படித்தவங்க, அதில் 10th 12th படித்தவங்க, எனி டிகிரிஸ் படித்தவங்க அவங்களையும் நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த வில்லேஜ்லேயே டீச்சர்ஸாக போடுறோம். அதாவது வித்யாரம்ப டியூட்டர்ஸை செலக்ட் பண்ணுறோம். அந்த வித்யாரம்ப டியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸாகவும் இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் டியூட்டர்ஸை செலக்ட் பண்ணுறோம். இந்த டியூட்டர்ஸை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்தந்த எந்த வில்லேஜை செலக்ட் பண்ணுறோமோ அங்கே போய் கால்ஃபர் பண்ணிக்குவோம். அந்த கால்ஃபர் பண்ணுறதுனா எத்தனை பேர் வேணாலும் அந்த வில்லேஜஸ்லேருந்து எங்களோட ட்ரைனிங் அட்டன் பண்ணுவோம். அட்டன் பண்ணவங்களுக்கு நாங்கள் சாயந்தரம் ஒரு ஈவினிங்கில் ஒரு ஃபைனல் டெஸ்ட் கொடுப்போம் அந்த ட்ரைனிங் மூலமாக. அதில் வந்து யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்கள மாத்திரம் அந்த 3 டீச்சர்ஸ்களை செலக்ட் பண்ணி அந்த வில்லேஜில் டீச்சர்ஸை நாங்கள் போட்டு வித்யாரம்ப மாநில வகுப்புகளை நடத்திட்டு இருக்கோம். இதே மாதிரி எல்லா வில்லேஜஸ்லையும் நாங்கள் சிறந்து நடக்கணும்னா உங்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா நாங்கள் நல்லா சிறப்பாக நடத்தி கொடுப்போங்கிற நம்பிக்கையும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்போங்கிறத வாக்களிப்போம். நாங்கள் வந்து பால்வாடியில் வந்து ஆரம்பிக்கிறோம். பால்வாடியில் வந்து அவங்க வயசு 4 வயசு இருக்கும். அவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு 10 வயசு, அதாவது கிட்ஸ், ஜூனியர், சீனியர் அந்த 3 சென்டர்ஸ்லையும் படிச்சிருப்பாங்க. அதே குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அதே வில்லேஜில் இருக்க மிடில் ஸ்கூலில் 6th 7th இஎல்இ படிப்பாங்க. இஎல்இனா ஈஸி லேர்னிங் இங்கிலீஷ். அது முடிச்சுட்டு அவங்க ஹை ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க பேசிக் கிராமர், அதாவது நம்ம 6th 7th 8th படித்த கிராமர் மாதிரி அவங்க அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி 9th 10th என்ன சிலபஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராமர் நடத்தி அவங்க வந்து 10th வரைக்கும் எங்களுடைய தொடர்பு வச்சிருக்காங்க. அப்படி வைக்கும்போது அவங்களுக்கு 9th வரைக்கும் வச்சிருக்கிறப்ப நாங்கள் 14 வயசு வரைக்கும் அவங்களோட தொடர்பு படுத்தியிருக்கோம். அதாவது 4 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் அவங்க தொடர்பாக இருக்கும்போது 10 வருடங்கள் தொடர்ந்து அவங்க எங்களோட தொடர்பு இருக்கும்போது அவங்களுக்கு தரமான